முன்னொரு காலத்துல ராமாபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ரங்கம்மா அப்புறம் அவளோட மருமக ஷீலாவும் லீலாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. லீலாவோட சுயரூபம் தெரிஞ்சதுனால ரங்கம்மா லீலாவை வெளியில போக சொன்னா அவளும் வேற வழி இல்லாம நம்ம நல்லா மாட்டிக்கிட்டத தெரிஞ்சு வெளிய போய் நின்னா. அப்போ ரங்கம்மா ஷீலாவை பார்த்து இப்படி சொன்னா. என்ன மன்னிச்சிடு ஷீலா, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டேன். இதுக்கப்புறம் நீதான் என்னோட தங்கமான மருமக. இத கேட்ட ஷீலாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவ ரொம்ப சந்தோஷமா இப்படி சொன்னா. அத்தை, எனக்கு எப்பவும் உங்க மேல பாசமும் மரியாதையும் இருக்கு. அதனாலதான் நீங்க எவ்வளவு திட்டியும் எனக்கு உங்க மேல கோவமே வரல. அது உன்னோட பெருந்தன்மை ஷீலா. எல்லாருக்கும் உன்ன மாதிரி தங்க மனசு இருக்காதுல்ல. சரி, நாளைக்கு இந்த லீலாவுக்கு எல்லா சொத்தையும் பிரிச்சு கொடுத்துடலாம். அவ போய் தனியாவே வாழட்டும். சரிங்க அத்தை, நீங்க எது சொன்னாலும் அதுக்கு இந்த வீட்ல மறுப்பு தெரிவிக்க யாரு இருக்கா? ரங்கம்மாவும் ஷீலாவும் சொத்த ரெண்டா பிரிச்சு எழுத முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரிய ஒளி மெதுவா பறந்துட்டு இருந்துச்சு. அப்போ ரங்கம்மா எல்லாரையும் தன்னோட வீட்டு முன்னாடி நிக்க வச்சா. எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருந்துச்சு. எதுக்கு ரங்கம்மா இப்படி வந்து காலையிலேயே எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கம்மா எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிச்சா. இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த சொத்தை 3ஆ பிரிக்க போறோம். முதல் பங்கு எனக்கு, 2வது பங்கு என் பெரிய பையனுக்கு, 3வது என் சின்ன பையனுக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இத கேட்ட லீலாவுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. என்ன இது, நம்ம 2 குடும்பம்தானே இருக்கோம், இந்த கிழவி என்ன 3 பங்கா பிரிக்க சொல்லுது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி கேட்டா. என்ன ஆச்சு உங்களுக்கு? 2 பசங்க தானே, சொத்த 2ஆ பிரிக்க வேண்டியதுதான். எதுக்கு இப்போ 3ஆ பிரிக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ஒரு பங்கு வேணும். என் புருஷன் எனக்காக தான் இவ்வளவு சொத்தையும் சம்பாரிச்சு கொடுத்தான். அதனால எனக்கும் அதுல பங்கு இருக்கு. புரிஞ்சுதா லீலா? புரிஞ்சுது அத்தை. நீங்க சொன்ன மாதிரியே 3 பங்காவே பிரிப்போம். உங்க ஆசைய நான் எதுக்கு கெடுக்கணும் பாருங்க. அம்மா, அந்த ஒரு பங்க வச்சு நீ என்ன பண்ண போற? நீ எங்க கூடவே இருமா. நானும் ஷீலாவும் உன்னை நல்லா பாத்துக்கிறோம். அது எனக்கு தெரியும் ராமு. நீ பாத்துப்பியான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மருமக ஷீலா என்ன தங்க தட்டுல வச்சு தாங்குவா. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, தாங்குவா தாங்குவா. இந்த ஷீலாவால தான் இந்த கிழவி இப்ப உட்கார்ந்துகிட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் ஏன் தலையெழுத்து அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புனா லீலா. ஆனா அவளால அத வெளியில சொல்ல முடியாது. அப்போ சரி, சீக்கிரமா வக்கீல வர வச்சு எல்லா சொத்தையும் 3ஆ பிரிச்சு எழுதுறேன், சரியா? இப்போ எல்லாரும் அவங்க வேலைக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவங்க வேலைய பார்க்க போனாங்க. லீலாவும் டீச்சர் வேலைக்கு மெதுவா நடந்து போனா. போற வழியெல்லாம் இன்னைக்கு நடந்ததை யோசிச்சுக்கிட்டே போனா. என்ன இந்த கிழவி 3 பங்கா பிரிக்க சொல்லுது? இதுல ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குமோ? சரி, பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே பள்ளிக்கூடம் போய் சேர்ந்தா லீலா. அங்க மீனா டீச்சர் லீலாவோட கிளாஸ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ லீலா இப்படி சொன்னா. என்ன டீச்சர் இங்க பண்றீங்க? வர கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா லீலா, என்ன ஆச்சு? இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்க. வீட்ல எதனா ப்ராப்ளமா? அது ஒன்னும் இல்ல டீச்சர். என்னோட மாமியாரு சொத்த 3ஆ பிரிக்க சொல்லுச்சு. அவளுக்கு 2 பசங்க தான், ஆனா 3ஆ பிரிக்கணுமா? அந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருந்துச்சு. அதனாலதான் வர லேட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிழவி 3ஆ பிரிச்சு அவ பங்கையும் மூத்த பையனுக்கு கொடுக்க திட்டம் போட்றா போல. அப்படி கூட இருக்கும் டீச்சர். இந்த கிழவி சரியான ஆளு. நேத்து வரைக்கும் நான் தான் ஒசத்தின்னு பேசிட்டு இப்போ ஷீலா தான் எனக்கு எல்லான்னு சொல்லிக்கிட்டு திரியிறா. அப்போ லீலா சொத்த பிரிக்க விடாம தடுத்து நிறுத்தடி, இல்லன்னா உனக்கு சொத்து கிடைக்காது, பாத்துக்கோ. ஆமா டீச்சர், உடனே எப்படியாச்சும் இத நிறுத்தணும். நான் சொல்லத கேளு நீலா. நேரா போய் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைய முடி, சரியா? சரிங்க டீச்சர், நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சா லீலா. சாயங்காலம் எப்பவும் போல ரங்கம்மா தன்னோட வீட்டு கொல்லப்புறத்துல வாக்கிங் போயிட்டு இருந்தா. அப்போ அங்க வந்த லீலா இப்படி சொன்னா. அத்த, கொல்லப்புறத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க தானே மயக்கம் போட்டு விழுந்தீங்க. அப்புறம் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கீங்க? போங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் லீலா. நீ எதுவும் எனக்கு சொல்லித்தர தேவையில்ல. ஒழுங்கா உன் வேலைய மட்டும் பாரு. அத்த, நான் ஏதோ கோவத்துல சொன்னத நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. நான் சும்மா காமெடி பண்ண அத்த. நான் போய் உங்களை சாவ சொல்லுவனா? நடிக்காத லீலா.
நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு சொத்து தானே வேணும். நாளைக்கு காலையில சொத்தை வாங்கிட்டு அப்படியே உன் ஆத்தா வீட்டுக்கு ஓடிடு, புரிஞ்சுதா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ தப்பா பேசிட்டேன். இதுக்கப்புறம் இப்படி நடக்காது என்ன? இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அத்தை, கெஞ்சி கேக்குறேன். உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? நீதான் என்ன சாக சொன்னல. நான் செத்துட்டா நீ நல்ல சந்தோஷமா இருப்பல்ல. அப்புறம் எதுக்கு இப்போ இங்க வந்து நடிச்சிட்டு இருக்க? சொத்தை பிரிச்சு தரேன், அதோட எங்களை ஆட விடு, நாங்களாச்சும் சந்தோஷமா இருக்கோம். அத்தை, அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரே டென்ஷன். அதான் அந்த கோவத்தை இந்த வீட்ல வந்து காமிச்சிட்டேன். நீங்களும் தான் ஷீலா மேல வன்மத்தோட இருந்தீங்க. ஆனா இப்போ அவ உங்கள மன்னிச்சிட்டால. அப்போதான் ரங்கம்மாக்கு புரிஞ்சது, ஷீலாவையும் நம்ம இப்படிதானே கஷ்டப்படுத்தியிருப்போம். ஆனா அவ நம்மள மன்னிச்சிட்டா, அதே மாதிரி நம்மளும் மன்னிக்கணும்னு முடிவு செஞ்சா ரங்கம்மா. சரி லீலா, நான் நீ செஞ்ச தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஒழுங்காயிரு, சரியா? சரிங்க அத்தை, இதுக்கப்புறம் நான் இப்படி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னு லீலா ரங்கம்மா கிட்ட சொன்னா 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. ராத்திரியும் ஆச்சு. ரங்கம்மாவும் லீலாவும் ஒரே ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ லீலாக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சொல்லுங்க டீச்சர், நீங்க சொன்ன மாதிரி நான் என் அத்தை கிட்ட நல்லா நடிச்சேன். அந்த கிழவியும் நான் சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுச்சு. இதுக்கப்புறம் சொத்தை பிரிக்க மாட்டாங்க டீச்சர். இந்த மொத்த திட்டத்தையும் போட்டு கொடுத்த அந்த ஸ்கூல் டீச்சர் தான் லீலாக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவளும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொன்னா. ஆனா ரங்கம்மா எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு தூக்கம் வரல. லீலா பேசுற எல்லாத்தையும் கேட்டு கோவத்தோட உச்சிக்கே போனா. இருந்தாலும் அவ எதுவுமே சொல்லாம அமைதியா தூங்கினா. அடுத்த நாள் காலையில ரங்கம்மா எல்லாரையும் தன்னோட வீட்டு முன்னாடி நிக்க வச்சா. எல்லாரும் ரொம்ப குழப்பத்தோட ரங்கம்மாவையே பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கம்மா இப்படி சொன்னா. ஏண்டி லீலா, என்கிட்டயே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்த பாக்குறியா? நேத்து நைட்டு நீ பேசின எல்லாத்தையும் கேட்டேன். இந்த கிழவிக்கு கண்ணு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா காது நல்லா கேக்கும். ஐயோ அத்தை, நான் எதுவுமே பண்ணல. நீங்க ஏதாச்சும் கனவு கண்டு இருப்பீங்க. வாய மூடு லீலா, இதுக்கப்புறமும் நடிக்காத. நேத்து நீ நடிச்சது பார்த்து நானே கொஞ்ச நேரம் ஏமாந்து போயிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வராத உனக்கு சொத்து கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. உன்னை இதுக்கப்புறம் இங்க நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னா ரங்கம்மா. லீலாவும் வேற வழி இல்லாம அங்க இருந்து அவளோட அம்மா வீட்டுக்கு போனா. நல்ல வேளை லீலா நடிச்சது ரங்கம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லன்னா மறுபடியும் நரித்தந்திரம் புடிச்ச லீலாவ ரங்கம்மா நம்பி இருப்பா. உங்க வாழ்க்கையிலயும் சில பேர் நரி மாதிரி தந்திரம் பண்ணி நல்லவங்கன்னு பேரெடுத்து வச்சிருப்பாங்க. நீங்களும் அவங்கள முழுசா நம்புவீங்க. ஆனா ஒரு நாள் உங்க முதுகில குத்த கூட அவங்க தயங்க மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில யாரையுமே நம்பாதீங்க. மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதனால யாரையும் நம்பாம உங்கள மட்டும் நம்பி எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்தி வாழுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.